ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகால இருக்கிற கூடல் சங்கமா அப்படிங்கிற ஊர்ல இருக்கோங்க. பாகல்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? கூடல் சங்கமால என்ன ஃபேமஸ்னா, நம்ம பசவண்ணா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வள்ளல் பெருமானார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸோ, நம்ம சோஷியல் ரிஃபார்மல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மரோ, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு பசவண்ணா அவர்கள் தான் வந்து சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மருங்க. ஸோ அவரோட புண்ணிய ஸ்தலம் தான். ஓகேவா? அவரோட சமாதி கோவிலெல்லாம் இங்கே தான் இருக்கு. நம்ம கிருஷ்ணா நதியும் மலப்பிரபா காட்டப்பிரபாவும் மலப்பிரபாவும் ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் வந்து இந்த சங்கமா. ஓகேவா? கூடல் சங்கமா ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலி பிளிஸ்ஃபுல் பிளேஸு. ஸோ அந்த ஊரை தான் வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பீஜாப்பூர்லேருந்து பாகல்கோட்டை வந்து பாகல்கோட்டையிலேருந்து நம்ம கூடல் சங்கமா வரைக்கும் வந்த பஸ் விளாக் போட்டுருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம போய் கூடல் சங்கமாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, நம்ம பசவண்ணா அவர்களோட கூடல் சங்கமா நகரத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இந்த சைடு வரணுங்க. இந்த பிரிட்ஜ் தாண்டனே வந்து நம்ம கூடல் சங்கமா ஆரம்பிச்சிருவோம். இங்க பாருங்க, ஜஸ்ட் டெம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி மேங்களூர் யாத்ரி நிவாஸ் அண்ட் ஹோட்டல்னு இருக்கு. ஸோ ஸ்டே பண்ணோன்னா இங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாங்க. உள்ளுக்குள்ளேயே ஹோட்டலும் இருக்கு, ஸ்டே பண்றதுக்கான ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸும் இருக்கு, டார்மிட்ரி ஹால்ஸும் இருக்குங்க. மங்களூர் யாத்ரி நிவாஸ் ஹோட்டல் ஒரு 2-3 ஹோட்டல் தான் இருக்கு, நிறைய கிடையாது. அதுல இதுதான் கொஞ்சம் டீசென்டான ஹோட்டல், சாப்பிட்றதுக்கும் சரி தங்குறதுக்கும் சரி. ஸோ பிரிட்ஜை தாண்டுனா நமக்கு கூடல் சங்கமா. வாங்க போவோம் மக்களே. சங்கமேஸ்வரா கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. நிறைய கடைகள்லாம் இருக்கு பாருங்க. எல்லா கோவில்கள் பக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் நிறைய ஜீப் வச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்க. இது திருநீருங்க, திருநீர் மாதிரியே இதுல கயிறுல இருந்து எடுத்து பூசிப்பாங்க. பிலிகிரிமேஜ் போறாங்க போல ஜீப்லயே. ஃப்ரண்ட்ல வந்துன்னே இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த பகி கார் எல்லாம் இருக்குங்க. வயசானவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில வச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் கோவிலுக்கு. நந்தினி மில்க் பார்லர் இருக்கு. இது உள்ள போற வழி, சங்கம்க்கு போற வழி. மக்களே, கோவில் உள்ள வந்தாச்சுங்க. தேரெல்லாம் இருக்கு பாருங்க. உள்ள வந்தோடனே கை கால் முகலாம் கழுவுறதுக்கு வாஷிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு 2 சைடுமே. ஸோ இங்கே கோவில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குங்க. போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. மக்களே வாங்க, நாம கூடல சங்கமா சங்கமேஸ்வரர் கோவிலுக்குள்ள போலாம். சோ கர்நாடகால இருக்கிற புனிதமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. நம்ம பசவண்ணா அவர்கள் வந்து சின்ன வயசுல இங்கதான் வந்து அவரோட குரு ஈசான குருன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாண ஆண்ட களச்சூரி மன்னன் அவர்களோட அரசவையில பிரைம் மினிஸ்டரா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய ரிஃபார்ம், சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கல்யாணம்ல இருந்து இங்க வந்து கடவுளோட ஒன்னா ஐக்கியமாயிட்டு தான் சொல்றாங்க. சோ இது வந்து சங்கமேஸ்வரர் கோவில். இதுக்குள்ளேயும் வந்து பசவேஸ்வரர் அவர்களோட சிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானோட வழிபாடோட சேர்த்து பசவண்ணாவையும் வழிபடுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஆத்துக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போய் நாம ஐக்கிய மண்டபான்னு ஒரு இடம் இருக்கு, நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சிருக்காங்க. அவர் அந்த இடத்துலதான் வந்து ஐக்கியமானாரு அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுக்காக. சோ இதுதான் வந்து நம்ம கிருஷ்ணா நதியும் மலப்பிரபா காட்டப்பிரபாவும் மலப்பிரபாவும் சொல்லுவாங்க. சோ அந்த 2 நதிகளும் வந்து சங்கமமாகிற இடம். அழகா படித்துறையெல்லாம் வச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு. சோ மக்கள் சூப்பரா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கோவிலையும் ஐக்கிய மண்டபத்தையும் வழிபடுவாங்க. வாங்க நாமளும் போய் வழிபடுவோம்.
மக்களே, நம்ம கூடல் சங்கமா எப்படி இருக்கு பாத்தீங்களா? போட்டிங் எல்லாம் கூட இருக்குங்க. நம்ம கிருஷ்ணா நதி கண்ணு கிட்டுற தூரம் வரைக்கும் இருக்குங்க. பின்னாடி இருக்கு பாத்தீங்களா? பின்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி உள்ள போகும். ஸோ அங்க போனாதான் வந்து அந்த மலப்பிரபா நதி வந்து கூடல் சங்கமா நம்ம கிருஷ்ணா நதியில சேர்ற இடங்க. முக்கூடல்னு நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல, பவானி படித்துறை எல்லாம் வந்து முக்கூடல் சங்கமம். அதே மாதிரி இதுவும் வந்து கூடல் சங்கமம். பசவண்ணா இங்கதான் வந்து தவமெல்லாம் செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் கடைசியில பசவண்ணா முக்தி ஆகிறதுக்கு முன்னாடி இங்கதான் வந்து சமாதி ஆயிருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப லிங்காயத் சமுதாயத்தினருக்கு இது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இடம்னே சொல்லலாம். மக்களே, கரெக்டா சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல நம்ம பசவேஸ்வர் அவர்களோட ஐக்கிய மண்டபம் இருக்கு. கன்னடம், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லயும் எழுதியிருக்காங்க. சோ கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா நதி அல்மாட்டி டேம்ல இருந்து வர கிருஷ்ணா நதியும் இந்த சைடு மலப்பிரபா நதியும் சங்கமமாகிற அந்த கரெக்ட் பாயிண்ட்ல ஐக்கிய மண்டபம் கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்து போயிட்டு நம்ம உள்ள இறங்கணும். ஓகேவா? இங்க மேல போற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பசவேஸ்வர், அதுக்கப்புறம் அவங்களோட சீடர்கள் இருப்பாங்கல்ல, அக்கா மகாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சன்ன பஸ்வேஸ்வரா, சோ இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அல்லம் பிரபு, இந்த மாதிரி நிறைய பஸ்வேஸ்வர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவர் கூட பயணிச்சிருப்பாங்க இல்லையா மகான்கள், அவங்களோட வச்சனங்கள் எல்லாம் ஃபுல்லா எழுதியிருக்காங்க. சோ இந்த 2 நதியும் இங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆந்திராக்குள்ள போயிட்டு ஸ்ரீசைலம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் வந்து ஒரு ஜோதிர்லிங்கம் கோவில். ஓகேவா? சோ அந்த இடத்துல வந்து இன்னொரு புனித ஸ்தலம் இருக்கு. அங்கதான் வந்து நம்ம அக்கா மகாதேவி வந்து தவம் செஞ்சு கடவுளோட ஒண்ணு ஐக்கியமாயிருக்காங்க. சோ நம்ம பசவண்ணா அவர்கள் வந்து இங்க ஐக்கியமாயிருக்காங்க. இதே நதி ஓடி ஸ்ரீசைலம் நதிக்கரையில ஸ்ரீசைலம் இருக்கிற இடத்துல அக்கா மகாதேவி அவர்கள் வந்து ஐக்கியமாயிருக்காங்க. அல்லம் பிரபு அவர்களும் அங்கதான் வந்து கடவுளோட முக்தி அடைஞ்சாங்களாம். சோ அதனால அவங்களுக்கு சில குகை கோவில்கள் எல்லாம் கூட இருக்குங்க. அக்கா மகாதேவி அவர்களோட குகை கோவில் வந்து ரொம்ப பிரசித்தமானது ஸ்ரீசைலம்ல. பட் அல்லம் பிரபு அவர்கள் வந்து எந்த குகையில போய் ஐக்கியமானாருன்னு சொல்ல முடியாதாங்க. அதனால நிறைய பிளேசஸ் சொல்லுவாங்களாம் ஸ்ரீசைலம்ல இந்த இடத்துலதான் ஐக்கியமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டான இடத்தை கண்டுபிடிக்கல. மக்களே, மலப்பிரபா நதியும் கிருஷ்ணா நதியும் சங்கமமாகிற கூடல் சங்கமத்துல நம்ம பசவண்ணா அவர்களோட ஐக்கிய மண்டபம்ங்க. என்ன பிளிஸ்ஃபுல் பிளேஸ் பாருங்க மக்களே. வாங்க கீழே போய் வழிபட்டு வருவோம். மக்களே, நம்ம கீழே வந்தாச்சுங்க. ஸோ இது ஆக்சுவலா வந்து 2 ஆறு சங்கமம் ஆகுதுல்ல, அதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 150-200 அடி இருக்குங்க. கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல சூப்பரா நம்ம ஐக்கிய மண்டபம் கட்டியிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம்.
மக்களே, நம்ம குரு பசவண்ணர் அவர்களோட ஐக்கிய மண்டபத்துல நம்ம காலடியெல்லாம் படுறதே வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணுங்க. எவ்வளவு செஞ்சுரி தெரியுமா? கிட்டத்தட்ட 12th செஞ்சுரியில சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம வள்ளல் பெருமானால் 19th செஞ்சுரியில பண்ணாங்க. இவர் வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி ஆங்கிலேயர்கள் முகலாயர்கள் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சாளுக்கிய கிங்டம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பீரியட்லேயே வந்து சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் பண்ணவருங்க நம்ம பசவண்ணா. ஸோ அவருக்கு போனதுக்கப்புறம் வந்து லிங்காயத் சமுதாயம்னே வந்து செப்பரேட்டாக உருவாகி கிட்டத்தட்ட 17% ஆஃப் த கன்னட மக்கள் வந்து நம்ம பசவண்ணர் அவர்கள் உருவாக்குன லிங்காயத்துங்கிற சமுதாயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்ணி நாம வந்து சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி பசவண்ணரை ஃபாலோ பண்ணி இங்க 17% வந்து லிங்காயத் சமுதாயத்தவராக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஜாதி மத வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து சிவலிங்கத்தை மட்டும்தான் வழிபடுவாங்க. மக்களே, நாம் இப்படி வள்ளல் பெருமானார உலக குரு அப்படின்னு சொல்லுவோமோ, அதே மாதிரிதான் வந்து கன்னட மக்கள் வந்து பசவண்ணா அவர்களை வந்து விஸ்வகுரு அப்படின்னு சொல்றாங்க. சோ பசவண்ணா அவர்கள் பாத்தீங்கன்னா பீஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பசவண்ணா பாகேவாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்திருக்காரு. ஓகேவா? சோ அவங்க அப்பா வந்து அந்த காலத்துல ஆண்டிருப்பார் இல்லையா, இந்த பகுதியை ஆண்ட மன்னர், அவரோட அரசவையில வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பசவண்ணர் அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய கேள்வி ஞானம் உள்ளவரா வளர்ந்திருக்காருங்க. அவங்களுக்கு உபநயனம் செய்வாங்கல்ல, அவங்க வந்து பிராமின் குடும்பத்துலதான் பிறந்திருக்காங்க. பட் எதுக்கு வந்து இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இதனாலதான் வந்து சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சின்ன வயசுலயே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இங்க வந்துடுறாரு சங்கமாக்கு. ஓகேவா? சங்கமாக்கு வந்துட்டு இங்க வந்து ஈசான குரு அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட ஆசி பெற்று நிறைய ஞானம் அடைஞ்சு மறுபடியும் வந்து கல்யாண் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு. கல்யாண் தான் வந்து இந்த பகுதியாண்ட மன்னரோட தலைநகரம். ஓகேவா? அங்க போய் பிரதமர் ஆயிடுறாருங்க. மக்களே, நதிகளுக்கு பக்கம் வந்தாவே வந்து நமக்கு பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயே வந்து கூடல் சங்கமா மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வந்துட்டா அப்படியே நம்ம ஆன்மா நம்மளை விட்டு போயிருங்க. நம்ம மலப்பிரபா நதியும் கிருஷ்ணா நதியும் கூடுற இடம் இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. 2 நதியும் ஜாயின் ஆகி எப்படி பிரவாகமா போயிட்டு இருக்கு பாருங்களா. மக்களே, நம்ம பசவண்ணா வந்து நம்ம வள்ளல் பெருமானாரோட வெர்ஷன் 1.0ங்க. ஏன்னா நம்ம வள்ளல் பெருமானார் வந்து 19th செஞ்சுரியில தான் வந்து தமிழகத்துல அந்த ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்ம் பண்ணாரு. சுத்த சன்மார்க்கம், ஒளிய மட்டுமே வழிபட்டா போதும், சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேதங்கள் எல்லாம் வேஸ்ட், அது உண்மையை தெரிவிக்கல அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம பசவண்ணர் அவர்கள் வந்து 12th செஞ்சுரியிலேயே அந்த ரெவல்யூஷனை பண்ணிட்டாருங்க. வெறும் சிவலிங்கத்தை மட்டும் வழிபட்டா போதும், அதுவும் கூட வந்து ஒரு அடையாளத்துக்காக தான். உண்மையான சிவலிங்கம் நம்மளோட சிற்றம்பலத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்ததுதான் வந்து லிங்காயத் சமுதாயத்தோட மார்க்கம். ஓகேவா? ஸோ அவங்க கழுத்துல ஒரு சிவலிங்கத்தை அணிஞ்சிருப்பாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான் வழிபாடு. கோவில்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ சாதி சமயமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி சுத்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் கொண்டு வந்தாரோ 12th செஞ்சுரியில லிங்காயத் அப்படிங்கிற சமுதாயத்தை அப்பவே கொண்டு வந்துட்டாரு, பல 100 ஆண்டுகள் முன்னாடியே. ரொம்ப அரசியல்லாம் பவர்ஃபுல்லானவங்க லிங்காயத் சமுதாயத்தினர். நம்ம பிஜேபிலையும் சரி காங்கிரஸ்லயும் சரி இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டரும் எல்லாருமே வந்து லிங்காயத் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க கர்நாடகாவில். ஐக்கிய மண்டபத்தை பார்த்துட்டு வந்தாச்சுங்க கீழே. இனி போய் நதியில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
என்ன மாதிரி பிரவாகமா வருது பாருங்க. மகாராஷ்டிரால இருந்து உருவெடுத்து அப்படியே கர்நாடகால வந்து அல்மாட்டி டேம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம காவிரி டேம்ல எப்படி வந்து நமக்கும் கர்நாடகாவும் பஞ்சாயத்தும், அதே மாதிரி அல்மாட்டி டேமுக்கு வந்து அல்மாட்டி டேம்ல இருந்து வர்ற கிருஷ்ணா நதிக்கு வந்து ஆந்திர பிரதேஷும் கர்நாடகாவும் மல்லு கட்டிப்பாங்க. சோ இங்க இருந்துதான் போகுது. எவ்வளவு பெரிய நதி பாருங்களா. பா, போட்டிங் எல்லாம் இருக்கு, போட்ஸ் வச்சிருக்காங்க. பட் யாரும் போட்டிங் போற மாதிரி தெரியல. மக்களே, இதுதான் எக்ஸாக்ட் சங்கமம் ஆகிற இடங்க. அங்க ஆக்சுவலா ஆத்துக்குள்ளதான் வந்து ஒரு சின்ன வேலி மாதிரி ஒண்ணு தோண்டி அதுக்குள்ள ஐக்கிய மண்டபத்தை உருவாக்கி இருக்காங்க. லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பசவண்ணா அவர்களோட ஐக்கிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து படித்துறை இருக்கு. ஓகேவா? கரெக்டா இந்த பக்கம் பாருங்க, மலப்பிரபா நதி வருதா. இந்த பக்கம் பெரிய கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி தான் பெருசு, மலப்பிரபா குட்டி நதி. ரெண்டும் கரெக்டா ஜாயின் ஆகிற இடங்க. அழகா வந்து ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு அடியில எவ்வளவு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பெரியவங்க ட்ரம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அழகா பின்னாடி ஒரு சிவன் கோவில் இருக்கு. செம்ம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. பாருங்க, அழகா கொடையெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ பூஜை நடந்துட்டு இருக்குங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಪ್ರಮೋದ್. ಯಾವ ಊರಿಂದ? ஓ, ஓகே, சூப்பர். ஜாத்திரை நடித்தா இதயா? ஓகே மக்களே, இங்க பாத்தீங்களா, கூடல் சங்கமத்துல இவங்க ஊரு திருவிழா தான் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம ಹುಡುಗರು வந்திருக்காங்க, பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ಸೊ ಎಷ್ಟು ದಿನ ಜಾತ್ರೆ ನಡೀತದೆ ಊರಲ್ಲಿ? 5 ದಿನ ಜಾತ್ರೆನಾ? ಇಲ್ಲೇನ್ ಹೋಗ್ತಾರೆ? ಹೌದಾ? ಓಕೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಏನು ವಿಶೇಷ ನಡೀತಾ ಇದೆ? ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲೆಲ್ಲ ಪೂಜೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಓ ಹೌದಾ? ಊರಿಗೆ ಹೋದ್ಮೇಲೆ ಆಮೇಲೆ 5 ದಿನ ಜಾತ್ರೆ ನಡೀತಾ? ಓ ಸೂಪರ್ ಗಣ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. மக்களே, நம்ம ஊரே பவானி கூடுதுறையில எல்லாம் வந்து என்ன மாதிரி விசேஷங்கள் எல்லாம் நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு போயிட்டு அழகா அவங்க ஊர்ல இருக்கிற கோவில்ல திருவிழா நடத்துறாங்க. செம்ம பியூட்டிஃபுல் வைப்ஸ்ல. இந்தியால நாம எந்த மூலைக்கு போனாலும் இந்த மாதிரி செம்ம அழகான அந்த மண்ணின் மகிமையை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி கூடல் சங்கமால பியூட்டிஃபுல்லா நம்ம தீர்த்தம் எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் போயிட்டு கொஞ்ச நேரம் ஆத்தங்கரையில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம கூடல் சங்கமத்துல சூப்பரா ஒரு குளியலை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோங்க நதியோட கரையில. இதெல்லாம் என்ன மாதிரி பெஸ்ட்ஃபுல்லான மொமெண்ட் தெரியுமா? ஐயோ, வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிக்கணுங்க நேர்ல வந்து. ஸோ நீங்க கர்நாடகா எப்பவாவது வந்தீங்கன்னா பாகல்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கூடல் சங்கமத்துக்கு வந்துட்டு போங்க. சத்தியமா சொல்றேன், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் விளையாண்டு இருக்கு பாருங்க.
மக்களே, ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த கூடல் சங்கமம் பக்தி பயணம், ஆன்மீக பயணம் ஒரு வழியா இன்னைக்கு நிறைவேறிருச்சுங்க. கடவுள் அருள். நம்ம எக்ஸ்பெஷலி சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய புண்ணிய ஸ்தலங்கள், டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் இல்லாம நிறைய புண்ணிய ஸ்தலங்கள், ஜீவ சமாதிகள், கோவில்கள்னு இந்த எப்பா கணேஷாவோட ஜேர்னி வந்து வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டும் இருக்குங்க. கடவுள் அருள் ஒரு பக்கம், அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டு, இதெல்லாம் தான் என்ன இன்னும் இன்னும் அடுத்தடுத்த இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஊக்கத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து கர்நாடகா, நார்த் கர்நாடகா பக்கம், எஸ்பெஷலி பாகல்கோட்டை பக்கம்லாம் வந்தீங்கன்னா நம்ம கூடல் சங்கமத்துக்கு வந்துட்டு போங்க. ஒன் ஆஃப் த பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃபாக இருக்கும். 100% சொல்கிறேன். ஓகேவா? சரி, பசிக்குது மக்களே, போய் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம கூடல் சங்கமா வழிபாடு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. சூப்பரா நம்ம கூடல் சங்கமத்துல குளிச்சும் செஞ்சாச்சு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் வேண்டுதல் நிறைவேறி நாம கிளம்பியாச்சு. இங்க ஒருத்தர் நிக்கிறான் பாருங்களா, நந்தி வாகனம் மாதிரி. ஸோ இங்க நிறைய மோர், முறுக்கு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்களா, பைப் திறந்து அவனே தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. மக்களே, இதுதான் கூடல் சங்கமா ஊருங்க. டீ ஷாப்ஸு, ஹோட்டல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. காய்கறி கடைங்க. ஒரு குட்டி அழகான ஊருங்க, ஆத்தங்கரையில. குட்டி குட்டி சாப்பாடு ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பக்கா நார்த் கர்நாடகாவோட ஃபுட்டு கிடைக்கும். இங்க ஒரு மெஸ் இருக்கு, வாங்க போய் சாப்பிடுவோம். மக்களே, இங்க தயிர் சாதம் கேட்டா தயிர் அவல் கொடுக்குறாங்க. அவல் ஊற வச்சு அது தயிர்ல தாளிச்சு, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் டு பாகல்கோட்டை போறதுக்கு 1/2 hour ஒருக்கா வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 minutes ஆகுமா வரதுக்கு. நம்ம சங்கமா தரிசனம் முடிச்சுட்டு பாகல்கோட்டைக்கு போறதுக்கு பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இங்கிருந்து மேங்களூர் வரைக்கும் போறதுக்கு பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்குங்க. பரவாயில்லைங்க, சங்கமால இருந்து மேங்களூருக்கே வந்து டைரக்ட் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. நிறைய பசங்க இங்கிருந்து தான் போய் அங்கெல்லாம் படிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. சோ இது வந்து நம்ம பாகல்கோட்டைக்கு போற பஸ். வாங்க மக்களே, போர்ட் பண்ணுவோம். சோ இங்கிருந்து வந்து பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 54 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர். சோ பஸ் அவ்வளவு ஒன்றும் கூட்டம் எல்லாம் இல்ல. சோ இங்க இருக்கிற கிராம பகுதிகள்ல தானே மோஸ்ட்லி. சோ நிறைய வந்து ஸ்கூல் பசங்க தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க நம்ம பசவண்ணா கோவில் மேனேஜ் பண்ற ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, சோ அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ், லைப்ரரிஸ், எஜுகேஷன் சென்டர்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் இருக்குங்க. இங்க வந்து பசவண்ணா இன்டர்நேஷனல் சென்டர்னு ஒண்ணு வேற கட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்கள் பார்க்க முடியுது.
இந்த லிங்காயத் சோஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க நிறைய ஸ்கூல்ஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ், ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க போல. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம வடலூர்ல கூட இன்டர்நேஷனல் சென்டர் கட்டுறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்கல்ல, வடலூர் கூட இந்த மாதிரி ஒரு புனித நகரமா பெரிய லெவல்ல டெவலப் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம சங்கமால இருந்து கிளம்புறப்ப கூட ஒரு துளி கூட மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லைங்க. இப்ப சடனா பார்த்தா செம்ம மேகம் கருத்துட்டு வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம பாதி டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் பண்ணிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும், பாகல்கோட்டை ரீச் ஆயிருக்குங்க. பாருங்களா எப்படி சடனா மூடிடுச்சு பாருங்க. எவ்வளவு சில்லுன்னு காத்தடிச்சுட்டு அப்படியே வேற லெவல் மாறிடுச்சுங்க. எந்த நேரத்துல வேணாலும் மழை கொட்டலாம் போல இருக்குங்க. ஏதோ பசவண்ணர் குரு அவர்களே வந்து நம்மள ஆசீர்வதிச்சு அனுப்புற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ங்க, வேற லெவல்ல இருக்கு. சோ இந்த அளவுக்கு பிளிஸ்ஃபுல்னா கண்டிப்பா நாம இளையராஜா அவர்களோட இசைமலையில நடந்துகிட்டே தான் போகணும். என்ன சொல்றீங்க? சோ இதோ உங்களுக்காக இளையராஜா அவர்களோட மியூசிக்ல ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான சாங். இந்த கிளைமேட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுங்க. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், தங்க தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ, பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ மதுக்குடம் சாயாதோ, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா, இந்த வெள்ளை மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா, மழை காமன் காட்டில் பெய்யும் காலம் அம்மா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம்.
மக்களே, என்ன மாதிரியான கிளைமேட் பாத்தீங்களா? சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இன்று நீ நாளை நான் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து வந்த சாங் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸுங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு நாம கரெக்டா ரொம்ப நாளா விருப்பப்பட்டுட்டு இருந்த கூடல் சங்கமத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போது இந்த அளவுக்கு வந்து அப்படியே புயல் காத்தோட மலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்களா, மரங்கள் எல்லாம் சும்மா தாறு மர தெரிச்சிட்டு அப்படியே புழுதி கிளப்பிட்டு மழை வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அப்படியே மண் வாசனை வருது பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இப்படிதாங்க இருக்கணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கு போயிட்டு வருதுன்னா. அப்படியே கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோட போயிட்டு வரதே வந்து வேற லெவல் பிளிஸ்ஃபுல்னஸ் தான் மக்களே. சோ நம்ம இப்போ பாகல்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட், சாரி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். பாருங்க, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அப்படியே என்னோட எண்ணங்கள் வந்து என்னோட நிலையில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹாப்பினஸா இருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் போதைன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாம் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது தாங்க கிடைக்கும். அது வந்து நம்ம கூடல் சங்கமால தாங்க. அப்படியே நதி பிரவாகத்தை, அதுவும் வந்து 2 நதி கூடுற இடத்துல இந்த மாதிரி பிளிஸ்ஃபுல் பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களா, மறுபடியும் திரும்பி நம்ம இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குங்க. அந்த மாதிரியாதான் ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல்ல இருக்கேன் நானு. சோ நம்ம பாகல்கோட்டையோட பழைய நகரத்துக்குள்ள வந்தாச்சுங்க. சோ இதெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா. ஓகே, இப்ப ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, உங்களுக்கு சங்கமாக்கு இந்த 3 இடத்துல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். பாகல்கோட்டையில இருக்கிற இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ் இது 3 தான். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பாகல்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் பண்ணோம்ல புது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், 3 இடத்துல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கு. மக்களே, நம்ம கூடல் சங்கமால இருந்து பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. வர்ற வழி ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி புழுதி காத்து வேற லெவல்ல அடிச்சிட்டு இருக்குங்க. எப்ப வேணாலும் மழை வரும் போல, வானம் கருத்துட்டு செம்ம சூப்பரான கிளைமேட்டுங்க. நம்ம பசவண்ணா குரு அவர்கள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியே இருக்கு. மலை மேகங்களை பொழிஞ்சு செம்ம வைபுங்க. வெல்கம் டு பாகல்கோட்டை அகைன். சோ மக்களே, நம்ம கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் சென்டரான கூடல் சங்கமம் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நாளா ஆசைங்க கூடல் சங்கமம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பசவண்ணா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துக்கு, ஐக்கிய ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டு போகணும்னு அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. விர்ச்சுவலா அது உங்களுக்கு காமிச்சதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன், பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நார்த் கர்நாடகா பாகல்கோட்டை பக்கம் வந்தா கூடல் சங்கமா வரதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பசவண்ணா குரு அவர்களோட ஆசிகள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வு. See you மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல நாம வந்து பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டே ஹோட்டலுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers from பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.